அங்கே மைலி மற்றும் டிபனி உள்ளனர். மைலிக்கு பார்பியுடன் விளையாட விருப்பம், ஆனால் டிபனிக்கு பிராட்ஸுடன் விளையாட விருப்பம். பொம்மைகள் வேறுபட்டவை, அந்த பெண்கள் போலவே. வணக்கம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு கையை அசைத்தார்கள். எனக்கு என் பார்பிக்காக ஒரு குவளை இருக்கிறது. இதோ செல்லமே, எனக்கு என் ப்ராட்ஸ் பொம்மைக்காக ஒரு கருப்பு குவளை இருக்கிறது. நான் பார்பியுடன் தேநீர் குடிக்க விரும்பவில்லை. நான் ப்ராட்ஸ் பாணியில் இருக்க விரும்பவில்லை. சவாலுக்கு செல்லுங்கள், நம்முடைய இடத்தில் இருக்க முயற்சிப்போம். என்ன, பார்பி எதிராக ப்ராட்ஸ் சவால். இதோ நாம் போகிறோம். பெண்களே, இப்போது மைலி ஒரு உண்மையான பார்பி மற்றும் டிபனி ஒரு பிராட்ஸ் போல இருக்கிறார். நாங்கள் அறிந்தபடி பார்பிக்கு எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும், ஆனால் பிராட்ஸ்க்கு எல்லாம் கருப்பு நிறத்துல இருக்கும். காக்டெயில்களை தயாரிப்போம். வாவ், எனக்கு ருசியான காக்டெயிலும் ருசியான பொருட்களும் இருக்கின்றன. எனக்கு கருப்பு காக்டெயிலும் கருப்பு அலங்காரங்களும் இருக்கின்றன. அருமை, எனக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கும். மைலி, நீ என்ன யோசிச்ச? நான் காக்டெயில் செய்ய விரும்புகிறேன். ரொம்ப சவையாக தெரிகிறது. சுவையும் அருமையா இருக்கிறது. முதலில் நுடெல்லாவுடன் தொடங்குவோம். அதை திறப்போம். ஓகோ, வாங்க. ஓ, இன்னொரு நிமிஷம் கொடுங்கள். நான் இதை சமாளிக்க முடியும். பார்பி எதையும் செய்ய முடியும். ஆம், நான் நுடெல்லா டின் திறக்க முடியும். சரி, நான் அதை என் சிரிஞ்சில் எடுத்துட்டேன். இது கண்ணாடியின் விளிம்புகளை அலங்கரிக்க போகிறேன். அற்புதம். அடுத்ததாக நம்மால் உண்ணக்கூடிய கிளிட்டரை எடுக்கிறோம். அவை அழகாக மின்னுகின்றன. அவற்றை கண்ணாடியில் ஊதுங்கள். சூப்பர், இத பாருங்கள். இப்போது என் காக்டெயில் அழகாக பிரகாசிக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது ஒரு விசிறி பயன்படுத்தி தேவையற்ற அனைத்தையும் அகற்றுவேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள். மன்னிக்கவும் டிபனி, நான் உங்களுக்கு பனியை பயன்படுத்தி கிளிட்டர் மேகத்தை அகற்ற உதவுகிறேன். டாடாம், ஏன் நான் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறேன்? மைலி பிராட்ஸ் இளஞ்சிவப்பு நிறம் அணிய மாட்டார்கள். அது என் பாணி அல்ல. நான் இப்போது என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். அது பிரகாசமாகவும் கடுமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். போயிலா, இப்போது நான் மீண்டும் ஒரு அழகியாக இருக்க போகிறேன். முடிஞ்சது. இது அற்புதமாக இருந்தது. இப்போது அது மோசமாக உள்ளது. நான் உங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டேன். என் காக்டெயிலை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். கிரீமுடன் தொடங்குவோம். காக்டெயிலில் அதை பிழிந்து விடுங்கள். அருமை, இது ருசியாக உள்ளது. இப்போது ஓரியோஸ் கொண்டு அலங்கரிக்கவும். அப்படியா, சாக்லேட் காந்தி ஸ்ட்ராபெரியில் சேர்க்கவும். அருமை. இந்த மண்டையோட்டைகளை பாருங்கள். மேலும் காந்திகள் மற்றும் ஸ்பிரிங்கிள்கள் என் மில்க் ஷேக்கை சிறப்பாக இணைக்கும். வாவ், இது கவர்ச்சியாக தெரிகிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சூப்பர். இப்போது என் வரிசை. முதலில் மக்காரூன்களால் அலங்கரிக்கவும், பின்னர் மாமர்லேட்களால் மற்றும் இளஞ்சிவப்பு ஸ்பிரிங்கிள்களால். அருமை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இதை ஏற்கனவே முயற்சிக்க விரும்புகிறேன். இது செய்யலாம். ஆம், எனது பானமும் ருசியாக இருக்கிறது. வாவ், பிங்க் ஐஸ்கிரீம். இது ஸ்ட்ராபெர்ரி வாசனை இருக்குது. டிபனி, உன்னுடையது என்ன? நான் கருப்பு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். இது கிரஷ்ட் இருக்கு. நான் இதை முயற்சிக்க விரும்புறேன். சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். ஆம், இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை தொடர்ந்து சாப்பிட விரும்புகிறேன். இன்னொரு ஸ்பூன் எடு. ஒரு ஐஸ்கிரீம் இவ்வளவு சுவையா இருக்க முடியுமா? ஆம். இல்லை, உன் கீபோர்டு சீசமிக்கிறது. நான் இன்னொரு ஸ்பூன் தேவை. நான் முடிக்கும் வரை நிறுத்த மாட்டேன். ஏதோ இப்படி குளிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் வேண்டும். இல்லை, நான் சிக்கிக்கொண்டேன். உண்மையிலேயா டிபனி, இது என்ன ஒரு பயங்கரம். நான் உண்மையிலேயே உன்னை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி? ஒரு யோசனை. நான் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துகிறேன். இது உன்னை சூடாக வைத்திருக்க வேண்டும். இது முடிந்தது. மைலி, நிறுத்து. போதும், நான் ஏற்கனவே சூடாக இருக்கிறேன். ஹேர் ட்ரையரை அணைக்கவும். மைலி, நன்றி. உன் உதவிக்கு நன்றி. ஆனால் நீ என் முடியை கெடுத்து விட்டாய். நான் என் ஹேர் பிரஷை பகிர்ந்து கொள்ளலாம். இது எல்லாவற்றையும் சரி செய்யலாம். சரி, ஆம், எனக்கு இது சிறப்பாக தோன்றுகிறது. மைலி, முயற்சி செய். கண்டிப்பாக. நான் உறைய விரும்பவில்லை. எனவே எனக்கு ஒரு யோசனை வருகிறது. ஐஸ்கிரீமை சூடாக்குவோம். அது ஊறுகி திரவமாக மாறும்.
அப்போ நான் உறைய மாட்டேன். இப்போது அதை குடிக்கலாம். இது மீண்டும் மில்க் ஷேக் போலவே இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. மைலி, நீ அதை எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? நான் உன் நண்பன் இல்லையா? இல்ல என்ன? சரி சரி. ஆனால் நீ என்ன தெரிந்து கொண்டாய்? நாங்கள் இப்போது மைலியை ஏமாற்றுகிறோம். குப்பையில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்க வேண்டும். ஐயோ, குப்பை மிகவும் துர்நாற்றமாக உள்ளது. ஓ, இங்கே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. அதை மைலி பக்கம் எறியலாம். அவளின் எதிர்வினையை பார்க்க நான் ஏற்கனவே ஆவலாக இருக்கிறேன். நிமிடம், என்ன? ஐயோ, என்ன ஒரு கனவு கேள? இது ஒரு உண்மையான கரப்பான் பூச்சி. அதை எடுத்துடு. சிறப்பு. இப்போது நான் அவளது காக்டெயிலை குடிக்கலாம். ருசியாக இருக்கிறது. மைலி சரியாக சொன்னார். வாவ், இது ஒரு பிங்க் இனிப்பு பற்கள். அது அருமை. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். டிஃபனி, நீ என்ன வாங்கின? எனக்கு ஒரு சுவையான பேக் அண்ட் பர்கர் கிடைச்சது. அருமை. இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். மைலி, இது உனக்காக இல்ல. உன் பிங்க் தவிர சாப்பிடு. சரி, என் பர்கரும் ருசியாக இருக்கிறது. நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். ஒரு நாப்கின் போடுவோம். இப்போது அதை சாப்பிடுவோம். வாவ், இங்கே மாமர்லேட்ஸ் இருக்கின்றன. எனக்கு மிகவும் பிடிச்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. அட, இது பெரிய விஷயம். என் பர்கர் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிடுவோம். வாவ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இப்ப நீ இல்ல, நீ ரொம்ப ஆர்வமா சாப்பிடுகிறாய். ஆனா என் பர்கரும் சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். அவள் பர்கரை சாதாரணமாக சாப்பிடுவதை நான் படம் பிடிக்கிறேன். டேனோஸ் கேமரால இவ்வளோ சீரா சாப்பிடுறா. பெக்ஸில் ஜவாலி குரோஸ் இருக்கு. அலோஸ் எப்பறம் யூவ படங்களிலும் வீடியோக்களிலும் நன்றா பண்றா. இது நியாயம் இல்லை. நான் என்ன யோசிக்கணும்? ஓ, முடியாது. இன்னும் அப்படிதானா? உண்மையிலே ஓ, சொடியா இருக்கு. நான் சுழற்சி அடைக்கிறேன். ஓ, முடியாது. இது நியாயம் இல்ல. டிபனி, நீ எப்படி அதை பண்ண? நான் புகைப்படத்தில் அழகா இருக்கிறேன். பாருங்கள். சரி, அது முக்கியமில்லை. எனக்கு இப்போது ஸ்ட்ராபெரி சாஸ் வேண்டும். அதனால எல்லா இனிப்புகளும் இன்னும் சுவையாக இருக்கும். பாருங்கள், அத சாஸ் கிண்ணத்துல நேரா வைக்கலாம். அருமை. இப்போது சாஸ் சேர்த்து முயற்சிப்போம். எவ்வளவு சுவையா இருக்குது. அருமை. எனக்கும் ஸ்ட்ராபெரி சாஸ் சேர்த்த சாக்லேட் வேண்டும். ஆம், சுவையாக இருக்கிறது. ஓ, மைலியின் ஸ்ட்ராபெரி ஒன்றில் கொஞ்சம் சூடான டபாஸ்கோ சாஸ் சேர்ப்போம். சில துளிகள் போதுமானது. சரி, இப்போது லாலிபாப் ஐஸ் ஸ்ட்ராபெரி சாஸில் மூழ்க விடு. நாங்கள் முயற்சிக்கிறோம். ஓ, காத்திரு. எவ்வளவு காரமாக இருக்கிறது. என் வாய் எரிகிறது. ஓ இல்லை, என் பர்கர் அல்ல. இல்லை, அது எரிந்து விட்டதா? ஓ, முடியாது. ஓ, இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. உள்ளே உள்ள அனைத்தும் உருகிவிட்டது. அருமை. இப்போது அதை முயற்சிப்போம். பர்கர் இன்னும் சுவையாக மாறிவிட்டது. இதை எனக்காக செய்ததற்கு நன்றி, டிப்பனி. இப்போது நான் நிச்சயமாக வெற்றியாளர். எங்க வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்க. அப்புறம் சந்திப்போம்.